பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீதங்கள் புத்தகத்திலே 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். பைபிளில் பல பாக்கியம் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறது. அவர் வெளியே நடந்து அவருடைய யோசனைப்படி வாழ்கிறவன் பாக்கியம். இங்கே அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவர்கிட்ட ஒட்டி கொள்ளுகிற, பரிசுத்த வேதத்தில் லூக்கா அங்கே 15ஆம் அதிகாரத்தில் கெட்டகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு எல்லாத்தையும் இழந்தான். குறைபடும் போது அவன் ஒரு குடியாரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்டான்னா அவனை விட்ட வேறு வழி இல்லை, வேறு சாப்பாடு இல்லை, பாதுகாப்பு ஆள் இல்லை. இங்கே குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அடியாமலும் ஒரு பாதத்தை முத்த செய்யுங்கள். அப்போ குமாரனாக கிறிஸ்து கோபம் கொள்ளாமல் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறையில் சீக்கிரம் இந்த பூமியை விட்டு கடந்து போகாத நீடித்த நாளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தை முத்தமிட வேண்டும். அவர் பாதத்தை முத்தமிடுதல் என்றால் என்ன? அவரை மகிழ்ப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 36-37 படிக்கும் போது அந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுடைய பாதத்தை முத்தமிடுகிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை படிக்கும் போது, மரண ஆக்கையிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட அவள் நன்றி உள்ளவளாய் இருப்பதற்கு அவர் பாதத்தை முத்தம் செய்து தன் தலைமயிரினால் துடைத்து தன் அன்பை வெளிக்காட்டுகிறார். இந்த பூமியில மனிதனை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு ரட்சகராக வந்த தேவனை அநேகர் அவர் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அதுதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18-19 படிக்கும்போது, ஒளியானது இந்த உலகத்திலே வந்தும் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கணைக்கு காரணம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆக்கணை, நஷ்டம், கண்ணீர், நிந்தை, அவமானம் நீங்காமல் இருப்பது என்ன காரணம்? அவர்கள் கிறிஸ்தவர் என்று பெயர் பெற்றாலும் அவங்க வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் போட என்ன காரணம்? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், அவர் பக்கத்திலே போய் நிற்கிறவர்கள், அவர்தான் என் வாழ்க்கை முதன்மை என்று யார் நம்புகிறார்களோ அவர்களை அவர் பாக்கியவனாக மாற்றுகிறார். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ தெய்வம் உங்களுக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு அவரை அண்டிக் கொள்வதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, அவரை சார்ந்து வாழ்வதற்கு, இல்லை அவரை முத்தமிடுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு எந்த மனுஷன் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை அதிர்ஷ்டக்காரனாக மாற்றுகிறார். பரிசுத்த வேதத்திலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அப்போ அவர் காட்டுகிற வழியிலே ஒரு மனிதன் நடக்கும்போது அவன் பாக்கியவனாக மாறுகிறார். பரிசுத்த வேதத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே இரவு பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த பாக்கியம் என்ற வார்த்தையை உடையவனாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அவரை அண்டிக் கொள்வதற்கோ, அவரை நம்புவதற்கோ, அவரை சார்ந்து வாழ்வதற்கோ உங்களை நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். அதை தான் தாவீது சொல்கிறார், அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ தெய்வத்தை அந்த மனிதன் ஒண்டி கொண்டபடினால்தான் அவன் வாழ்க்கையில ஒரு ஜெயம். அதுதான் சங்கீதம் நீங்க 62:5 வாசிக்கிறது, என் ஆத்துமா நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தயங்குகிறாய், உன் தேவனை நோக்கி அமர்ந்திருது, நான் நம்புகிறது அவரால். அப்போ அந்த தெய்வத்தின் பால் யார் ஒருவன் அவரை நம்புகிறானோ, அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறானோ, அவருடைய ஒட்டி கொள்கிறானோ அவன் பாக்கியவனாக மாறுகிறான். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பேர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்கள் தூக்கி நிறுத்து. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது ஒரு குஷ்டரோகி 10 பேர் ஓடி வராங்க. அதில் 10 பேரில் எல்லாரும் சேர்ந்து கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். போய் சுகப்பற்றார்கள். ஒருத்தன் ஓடி வந்து அந்த அன்பை காட்டுவதற்கு, அந்த அன்பிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கு அவன் தேவனை மகிழ்ப்படுத்தி ஸ்தோத்திர செலுத்தினான். அண்டிக் கொள்வது என்ன? அவர் வாழ்க்கையில அற்புதம் அவரால் தான் நடந்தது, அவரால் தான் கிடைத்தது. எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ அவன் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறான். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள், அவரை நம்பி வாழுங்கள். இந்த வேத வாக்கியத்தின்படி உங்களை அவர் பாக்கியவதாக மாற்றுவார். இங்கே பரிசுத்த வேதத்தில் யாத்திராக 33 படிக்கும் போது இப்படி சொல்கிறார், கர்த்தரை ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவனாக மாற வேண்டும் என்றால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம்.
நீங்கள் தெய்வமாய் கொண்டீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? அவரை அண்டிக் கொள்ளுங்களா? ஒண்டிக் கொள்கிறீங்களா? கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை பாக்கியமாக மாற்றுவார். ஒருவேளை இது வரைக்கும் இந்த நன்மை நடக்கலை, ஒரு ஆசை நடக்கலை, ஒருவேளை தளர்ந்து சோர்ந்து போயிருக்கலாம். நம்பிக்கையாக இருங்க, அந்த தேவன் நம்பி இருங்க. ஆண்டவர் உங்கள் பக்கம் நியாயம் செய்வார். தாவீது சொல்கிறார், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். தேவன் உங்கள் பக்கமாய் திரும்பி உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். யாத்திராவில் சொல்லப்பட்டபடி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நீங்கள் பாக்கியமுள்ள ஜனம். கர்த்தர்களை உயர்த்துவார். நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியமுள்ள ஜனம். தேவன்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.